ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பியான ட்ரம்ஸ்டிக் சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கனையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி சாப் பண்ண ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணி மூடி ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அந்த சிக்கனை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற பீசஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிச்சு அதில் இருக்கிற போன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் குக் பண்ண கிரேவி கொஞ்சம் இருக்குது. அதுலேயே நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பிச்சு வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவிலேயே சால்ட் இருக்குது, அதனால் இப்போது பொட்டேட்டோவுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இதை அந்த சிக்கன் எலும்பில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி ட்ரம்ஸ்டிக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன், அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் மைதா, கார்ன்ஃப்ளவர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெக் பீஸை டிப் பண்ணி நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். மீதி இருக்கிறதையும் நான் இந்த சின்ன சின்ன பாலாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா.